பாட்டி வீட்டிலிருந்து கிளம்பி இருவரும் காரில் ஏறுகிறார்கள். ரோஜா விக்ரமிற்கு அருகிலேயே அவனது முன்னிருக்கையில் வந்து அமருகிறாள். விக்ரம் காரை ஸ்டார்ட் செய்து மெதுவாக ஓட்டத் தொடங்குகிறான். காரின் ஏசி குளிரிலும் நிலவொளி உள்ளே வந்து விழும் அந்த அமைதியான நள்ளிரவு பயணத்திலும் விக்ரமின் கவனம் முழுக்க டிரைவிங்கில் இருப்பது போல தெரிந்தாலும் அவனது கண்கள் அவ்வப்போது பக்கத்தில் இருக்கும் ரோஜாவைத்தான் ரசித்து பார்த்து கொண்டிருக்கின்றன. ஆனால் ரோஜாவின் மனதிற்குள் ஒரு மிகப்பெரிய புயலே ஓடிக்கொண்டிருக்கிறது. பாட்டி சொன்ன அந்த வார்த்தைகள் அவளது நெஞ்சை குடைந்து கொண்டே இருக்கின்றன. உங்க அப்பா எனக்கு ஃபோன் பண்ணி பேசினாருமா, உன்னை நினைச்சு மனசுக்குள்ள ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதாருமா என்று பாட்டி சொன்ன இந்த விஷயம் அவளை அப்படியே உலுக்கி எடுத்திருந்தது. தன் தந்தை தன் மேல் வைத்திருக்கும் பாசமும் அவதிப்படும் அவரது நிலையும் அவளது நினைவுக்கு வந்து அவளை வாட்டுகிறது. விக்ரமிடம் இதை பற்றி பேச வேண்டும். தன் அப்பாவிற்கு ஒரு ஃபோன் செய்து, நான் இங்க ரொம்ப சந்தோஷமா நிம்மதியா இருக்கேன்பா என்று சொல்லி அவரது கவலையை போக்க வேண்டும் என்று ரோஜா துடிக்கிறாள். ஆனால் அவளுக்குள் ஒரு தயக்கம். அவள் விக்ரமின் முகத்தை மெதுவாக திரும்பி பார்க்கிறாள். அவன் அமைதியாக காரை ஓட்டி கொண்டிருக்கிறான். அவர்கிட்ட இப்ப இதை கேட்கலாமா வேண்டாமா? ஏற்கனவே எங்க குடும்பத்தை பத்தி அவருக்கு நல்ல அபிப்பிராயமே இல்லை. இப்ப போய் நான் எங்க அப்பா கிட்ட பேசணும்னு கேட்டா பழையபடி அவருக்கு கோபம் வந்துருமோ? இப்பதான் நம்ம கிட்ட இவ்வளோ அன்பா நடந்துக்க ஆரம்பிச்சிருக்காரு. ஒரு சின்ன வார்த்தை தப்பா போய் இந்த அன்பு எல்லாம் உடைஞ்சு போயிட்டா என்ன பண்றது என்று தன் மனதிற்குள் 1000 முறை யோசித்து பார்க்கிறாள். கேட்கலாம் என்று உதட்டை திறக்கிறாள். ஆனால் அடுத்த கணமே பயத்தில் வார்த்தைகள் வராமல் கைகளை தன் மடியில் வச்சு இறுக்கமாக பிடித்து கொண்டு ஜன்னல் வழியே வெளியீட்டை பார்ப்பது போல தலையை திருப்பிக் கொள்கிறாள். மீண்டும் விக்ரமை பார்க்கிறாள். மீண்டும் தயங்கி தலை குனிகிறாள். காரில் பயணம் நீண்டு கொண்டே இருக்க ரோஜாவின் இந்த தவிப்பும் கேட்கலாமா வேண்டாமா என்ற அவளது மன போராட்டமும் அவளது முகத்திலேயே அப்பட்டமாக தெரிகிறது. விக்ரம் காரை ஓட்டிக் கொண்டிருக்கிறான். ரோஜா பக்கத்து சீட்டில் அமர்ந்து எதையோ யோசித்து கொண்டே அமைதியாக ஜன்னல் வழியே வேடிக்கை பார்த்தபடி வருகிறாள். அவளது இந்த அமைதி விக்ரமிற்கு புதிதாக தோன்றுகிறது. அவன் மெதுவாக தன் ஒரு கையை எடுத்து சீட் பெல்ட்டுக்கு அருகே இருக்கும் ரோஜாவின் கையை மென்மையாக பற்றி தன் கைகளுக்குள் அடக்கிக் கொள்கிறான். விக்ரம் மென்மையான குரலில், என்ன ரோஜா, அமைதியாவே வர? உன் மனசுல என்ன தோணுதோ அதை என்கிட்ட சொல்லு. நான் உன் புருஷன், என்கிட்ட எதையும் மறைக்காத ரோஜா. உனக்கு ஏதாவது கவலையா என்று விக்ரமின் அந்த குரலில் இருந்த உரிமையும் அன்பும் ரோஜாவின் மனதில் இருந்த தயக்கத்தை முழுமையாக உடைக்கிறது. இருந்தாலும் இப்போது எதையும் சொல்லாமல், ஒண்ணுமில்லைங்க, சும்மா தான் யோசிச்சுட்டு இருந்தேன் என்று சிரித்து கொண்டே சமாளித்து விடுகிறாள். விக்ரம் உடனே, சரி, நம்ம வெளியிலே ஏதாவது சாப்பிட்டு போலாமா என்று சொல்லி அவளை ஒரு அழகான ஹோட்டலுக்கு கூட்டி செல்கிறான். சாப்பிட்டு முடித்ததும் அங்கே டேபிளில் அமர்ந்தபடியே விக்ரம் தன் மனதில் இருந்த விஷயங்களையும் பேசத் தொடங்குகிறான். ரோஜாவை நிமிர்ந்து பார்த்து விக்ரம் ரோஜாவிடம், ரோஜா, உன்கிட்ட என்னை பத்தி சில விஷயங்கள் சொல்லணும்னு தோணுச்சு. இந்த உலகத்துல எனக்குன்னு இருக்கிறது என் பாட்டி மட்டும்தான். எனக்கு அம்மா அப்பான்னு யாரும் இல்லை. அதனால பாட்டி என் மேல உயிரே வச்சிருந்தாங்க. ஆனா அந்த பாசத்தாலையும் என் தனிமையாலையும் வாழ்க்கையில சில மனிதர்களால நான் ஏமாந்துட்டேன். அந்த ஏமாற்றம் தான் ரோஜா என்னை எப்பவும் இப்படி ஒரு கோபக்காரனா மாத்திடுச்சு. பெண்களை பார்த்தாலே பிடிக்காத அளவுக்கு என் மனசுல ஒரு வெறுப்பு வந்துடுச்சு. விக்ரம் தன் மனபாரத்தை சொல்ல சொல்ல ரோஜா அவனையே பார்த்து கொண்டிருக்கிறாள். விக்ரம் தொடர்ந்து பேசுகிறான். உன்னை பத்தி எனக்கு முன்னாடி அவ்வளவா எதுவும் தெரியாது ரோஜா. பாட்டி தான் உன்னை பார்த்து பிடிச்சு போய் எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க. ஆனா
கல்யாணம் அன்னைக்கு உங்க வீட்ல ஒரு விஷயம் நடந்துச்சு. உன்னை எனக்கு கட்டி வைக்கிறதுக்காக பாட்டி கிட்ட சொல்லி உங்க சித்தி என்கிட்ட ஒரு பெரிய தொகையை பணமா கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கு பணம் கொடுத்துட்டு தான் உன்னை நான் இங்க கூட்டிட்டு வந்தேன் ரோஜா. உங்க சித்தி வெறும் பணத்துக்காக தான் உன்னை இப்படி பண்ணியிருக்காங்கன்னோ, உன்னை அவ்வளவு கொடுமைப்படுத்தி வச்சிருக்காங்கன்னோ எனக்கு தெரியாது ரோஜா. இன்னைக்கு காலையிலே நீ பயந்து போய் சொல்லும்போது தான் உங்க சித்தி உன்னை எவ்வளவு கஷ்டப்படுத்தியிருக்காங்கன்னு எனக்கு முழுசா புரிஞ்சது ரோஜா. நீ எதை நினைச்சும் இனிமே கஷ்டப்படாத. உன் கூட எப்பவும் உனக்கு துணையா நான் இருப்பேன் என்று விக்ரம் அத்தனை உண்மைகளையும் பேசி முடித்ததும் ரோஜாவின் கண்களிலிருந்து கண்ணீர் மெதுவாக வழிகிறது. தன் குடும்பத்தை பற்றியும் தன் சித்தியை பற்றியும் விக்ரமிடம் உண்மையை சொல்கிறாள். ரோஜா கலங்கிய குரலில், எங்க அப்பா என் மேல ரொம்ப பாசமா இருப்பாங்கங்க. ஆனா எங்க சித்திக்கு என்ன முதல்ல இருந்தே துளியும் பிடிக்காது. அப்பா இல்லாத நேரமா பார்த்து என்ன அடிக்கடி அடிப்பாங்க. கண்டபடி திட்டுவாங்க. வீட்டு வேலை எல்லாத்தையும் என்னையே செய்ய வைப்பாங்கங்க. ஆனா இதையெல்லாம் நான் எப்பவும் எங்க அப்பா கிட்ட சொன்னதே இல்லைங்க. விக்ரம் ஆச்சரியத்துடன், ஏன் ரோஜா, அப்பா கிட்ட ஏன் சொல்லல? அதற்கு ரோஜா, நான் சித்தி கொடுமைப்படுத்துறத அப்பா கிட்ட சொன்னா அவரால் அதை தாங்கிக்க முடியாதுங்க. சித்தி கூட சண்டை போட்டு அவரும் கஷ்டப்படுவாரு. அதான் அவரோட நிம்மதிக்காக எனக்குள்ளேயே அத்தனை வலியையும் மறைச்சிட்டு நான் அமைதியா இருந்துட்டேன் என்று ரோஜா தன் அப்பாவின் மீது இருந்த பாசத்தையும் தான் பட்ட கஷ்டங்களையும் விக்ரமிடம் விவரிக்கிறாள். அவளது இந்த வார்த்தைகளை கேட்கும்போது விக்ரமிற்குள் அவள் மீதிருந்த மதிப்பும் அவளை பாதுகாப்பாய் பார்த்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணமும் இன்னும் அதிகமாகிறது. அவள் அழுது கொண்டே தன் கடந்த கால கஷ்டங்களை சொல்லி முடித்ததும் விக்ரமிற்கு அவள் மேல் இருந்த காதல் இன்னும் பல மடங்கு அதிகமாகிறது. சுற்றிலும் ஆட்கள் இருப்பதை கூட பொருட்படுத்தாமல் விக்ரம் மெதுவாக தன் கையை நீட்டி ரோஜாவின் பட்டு போன்ற கூந்தலை அன்போடு வருடித் தருகிறான். பின்னர் அவளது கன்னத்தில் வழிந்த கண்ணீர் துளிகளை தன் விரல்களால் மிகவும் மென்மையாக துடைத்து விடுகிறான். அவனது இந்த திடீர் தீண்டலில் ரோஜா தன் அழுகையை நிறுத்திவிட்டு நெகிழ்ச்சியோடு அவனை நிமிர்ந்து பார்க்கிறாள். விக்ரமும் மெதுவாக எழுந்து அவளது அருகில் வருகிறான். அழுது கொண்டிருக்கும் தன் மனைவியை தேற்றும் விதமாக அவளை அப்படியே தன் நெஞ்சோடு சேர்த்து ஒரு அழகான இறுக்கமான அணைப்பை தருகிறான். விக்ரம் அவளது காதோரம் உருகிய குரலில், இனிமே உன் கண்ணில் இருந்து ஒரு சொட்டு தண்ணி கூட வரக்கூடாது ரோஜா. உனக்காக, உன்னை தாங்கிறதுக்காக இனி எப்பவும் இந்த விக்ரம் நான் இருப்பேன் என்று அவளது காதோரம் காதலோடு சொல்கிறான். விக்ரமின் அந்த பாசமான அணைப்பில் ரோஜாவின் மனதில் இருந்த அத்தனை பயமும் கடந்த கால வலியும் அப்படியே கரைந்து காணாமல் போகிறது. அவளுக்கு ஆறுதல் சொல்லி முடித்ததும் அவளது நெற்றியில் மிகவும் ஆழமாக இதழ்களை பதித்து ஒரு அழகான முத்தத்தை கொடுக்கிறான். விக்ரமின் முத்தத்தில் இருந்த பேரன்பும் காதலும் ரோஜாவின் உடம்பில் ஒரு மின்சாரத்தை பாய்ச்சுகிறது. இதுவரை அவளது மனதில் இருந்த அத்தனை பயமும் கடந்த கால வலியும் அந்த ஒரே ஒரு முத்தத்தில் அப்படியே கரைந்து காணாமல் போகிறது. விக்ரம் முத்தமிட்டு மெதுவாக விலகும்போது ரோஜா வெட்கத்தில் முகம் சிவந்து தன் இதழ்களில் ஒரு மெல்லிய புன்னகையோடு விக்ரமின் நெஞ்சில் லேசாக சாய்ந்து கொள்கிறாள். விக்ரமும் அவளை தன் தோளோடு அணைத்து கொண்டு அவளது கையை தன் கைகளில் இருந்து விடவே இல்லை. விக்ரம் புன்னகையுடன், சரி, நம்ம வீட்டுக்கு போலாமா? ரோஜா வெட்கத்துடன் தலையசைக்க விக்ரம் மீண்டும் காரை ஸ்டார்ட் செய்கிறான். கார் நள்ளிரவு சாலையில் மெதுவாக நகரத் தொடங்குகிறது. இருவரும் நிம்மதியாக வீட்டிற்கு திரும்புகிறார்கள். வீடு திரும்பியதும்
ரோஜா தன் அறைக்கு சென்று விக்ரம் ஆசைப்பட்ட அந்த அழகான நைட்டியை அணிந்து கொள்கிறாள். அந்த நைட்டியில் தேவதை போல அவள் வெளியே வருவதை பார்த்த விக்ரம் அவளையே இமைக்காமல் பார்க்கிறான். அவனது பார்வையில் இத்தனை நாள் இல்லாத ஒரு தீர்ச்சன்யமான காதலும் அவளை அடைய வேண்டும் என்ற ஏக்கமும் தெரிகிறது. அவளை பார்த்தாலே விக்ரமிற்கு என்னவோ பண்ணுகிறது. அவனது இதய துடிப்பும் எகிறுகிறது. ரோஜாவும் தன் புருஷனின் அந்த பார்வையை உணர்ந்து வெட்கத்தில் தலைகுனிகிறாள். விக்ரம் மென்மையாக, சரி, நேரமாச்சு, நாம படுக்கலாம் ரோஜா என்று விக்ரம் சொல்லும் போதே அவனது குரலில் ஒரு நடுக்கம் இருக்கிறது. ரோஜாவும் சரிங்க என்று கூறிவிட்டு தயக்கத்தோடும் வெட்கத்தோடும் அவன் அருகே படுக்கையில் அமர்கிறாள். விக்ரம் தன் ஆடைகளை மாற்றிக்கொண்டு வந்து அவளுக்கு பக்கத்தில் படுத்து அவளை தன் கைகளுக்குள் அணைத்தபடி நிம்மதியாக தூங்கிவிடுகிறான். ஆனால் ரோஜாவிற்கு தூக்கம் வரவில்லை. தூங்கிக் கொண்டிருக்கும் விக்ரமின் முகத்தையே பார்த்தபடி அவளது மனதுக்குள் ஒரு பெரிய போராட்டம் நடக்கிறது. அப்பா கிட்ட ஃபோன் பண்ணி பேசலாமா வேண்டாமான்னு கார்ல வரும்போதே யோசிச்சேன். வீட்டுக்குள்ள வந்த பிறகும் அதே யோசனையா தான் இருக்கு. இப்போ இவர் என் மேல இவ்வளோ பாசம் வச்சிருக்காரு, எனக்காக இவ்வளோ தூரம் இறங்கி வந்திருக்காரு. ஆனா இந்த சூழ்நிலையில நான் போய் எங்க அப்பா கிட்ட பேசணும்னு சொன்னா இவருக்கு பழையபடி கோபம் வந்துருமோ? நாம இப்ப இத கேக்குறது சரியா இருக்குமா என்று யோசித்து பார்க்கிறாள். விக்ரமின் தூக்கத்தை கெடுக்கவும் அவளுக்கு மனமில்லை. சரி, இப்போதைக்கு எதுவும் சொல்ல வேண்டாம் என்று முடிவெடுத்து அவளது மனபாரத்தை அவளுக்குள்ளேயே பூட்டி வைத்துவிட்டு விக்ரமின் அணைப்பில் மெதுவாக கண்மூடி தூங்கிவிடுகிறாள். முன்பெல்லாம் விக்ரமை கண்டாலே பயந்த ரோஜா இப்போது அவனது தோளில் தன் தலையை சாய்த்து படுத்துக் கொள்கிறாள். விக்ரமும் அவளை இறுக அணைத்துக் கொள்கிறான். அவனது ஒவ்வொரு மூச்சுக்காற்றும் தன் உடலில் படும்போது ரோஜாவிற்கு படபடப்பாக இருந்தாலும் அது பயத்தினால் வந்த படபடப்பு அல்ல. மாறாக அது காதலினால் வந்த படபடப்பு என்பதை அவள் உணர்கிறாள். இப்போது விக்ரமும் ரோஜாவை விட்டு பிரிய மறுக்கிறான். இரவெல்லாம் அவளை தன்னுடனேயே வைத்திருக்க விரும்புகிறான். ஆபீஸ் வேலையாக இருந்தாலும் சரி, மற்ற எந்த விஷயமாக இருந்தாலும் சரி, ரோஜாவை பக்கத்திலேயே வைத்துக்கொண்டு அவன் பேசும் விதம் அவளுக்குள் ஒரு பெரும் பாதுகாப்பை தருகிறது. இத்தனை நாள் அவளை வெறுத்த விக்ரம் இன்று தன் பொண்டாட்டி இல்லாமல் ஒரு நிமிடம் கூட இருக்க மாட்டேன் என்று அந்த அளவுக்கு அவளை காதலிக்க தொடங்கிவிட்டான். விக்ரம் தன் மனைவி ரோஜா கைகளால் கஷ்டப்பட்டு டிசைன் வேலை செய்யக்கூடாது என்பதற்காக அவளுக்கு தேவையான நவீன தையல் மிஷின்கள் மற்றும் எல்லா திங்ஸ்களையும் வீட்டிலேயே வாங்கி ஏற்பாடு செய்து கொடுத்திருக்கிறான். இதனால் ரோஜா வெளியே எங்கும் போய் கஷ்டப்படாமல் வீட்டுக்குள்ளேயே மிகவும் ஆர்வமாக தன் டிசைன் வேலைகளை செய்து வருகிறாள். இப்படியே இவர்களது நாட்கள் மிகவும் அழகாக சென்று கொண்டிருக்கின்றன. விக்ரம் காலையில் ஆபீஸிற்கு புறப்பட்டு சென்றாலும் அவனது மனம் முழுக்க ரோஜாவின் நினைப்பாகவே இருக்கிறது. தன் ஆபீஸில் எவ்வளவு வேலைகள் இருந்தாலும் அவற்றுக்கு நடுவில் தனக்கு கிடைக்கும் மிச்சம் இருக்கும் நேரம் முழுவதையும் தன் பொண்டாட்டியுடன் பேசுவதற்கே பயன்படுத்துகிறான். வேலைக்கு நடுவில் கொஞ்சம் கேப் கிடைத்தாலும் உடனே ரோஜாவிற்கு போன் செய்து விடுகிறான். ரோஜாவும் அவனது போன் அழைப்புகளுக்காக காத்து கொண்டு அவனுடன் மகிழ்ச்சியாக பேசி வருகிறாள். அதே சமயம் ஆபீஸில் மீட்டிங் அல்லது அவசர வேலைகள் அதிகமாக இருந்தால் மட்டுமே விக்ரம் சீக்கிரம் வேலையை முடிக்க வேண்டும் என்று போனை வைப்பான். மற்றபடி கிடைக்கும் ஒவ்வொரு நிமிடமும் தன் பொண்டாட்டி ரோஜாவுடன் போனில் பேசிக்கொண்டே அவளது நினைவிலேயே தன் நாட்களை கடத்துகிறான். ஆபீஸில் எப்போதும் கடுகடுவென்று கண்டிப்பான முகத்தோடு இருக்கும் விக்ரம் இப்போது ரோஜாவுடன் போனில் பேசும்போது மட்டும் தன்னை அறியாமல் அப்படியே மாறிவிடுகிறான். சீரியஸாக ஃபைல்களை பார்த்து கொண்டே போனை எடுத்து ரோஜா என்று கூப்பிடும் போதே அவன் முகத்தில் ஒரு அலாதியான சிரிப்பு வந்து விடுகிறது.
அவளோடு பேச பேச அவன் வாய்விட்டு சிரிப்பதும் முகம் முழுக்க சந்தோஷம் வழிவதுமாக இருக்கிறான். அவனது கேபினை கடந்து செல்லும் ஆபீஸ் ஊழியர்கள் எல்லோரும் விக்ரம் இப்படி சிரித்து பேசி பார்ப்பதை அப்படியே ஆச்சரியமாக பார்க்கிறார்கள். எப்போதும் கோபமாக ஸ்ட்ரிக்டாக இருக்கும் தங்கள் பாசா இப்படி சின்ன பிள்ளை போல சிரித்து கொண்டிருக்கிறார் என்று அவர்களுக்கு நம்பவே முடியவில்லை. விக்ரம் யாருடைய பார்வையையும் கண்டு கொள்ளாமல் தன் பொண்டாட்டி ரோஜாவின் நினைப்பிலும் அவளது போன் பேச்சிலும் மட்டுமே மூழ்கி திளைக்கிறான். ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாரும் ஸ்டோரியை படிக்கிறீங்க. எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலனாலும் கொஞ்சம் லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ்.